வணக்கம் நேயர்களே, விடையிலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தொழில் முனைவோருக்கான ஆலோசகர் திரு நாராயணன் அவர்கள். தொழில் முனைவோருக்கான ஆலோசனை அப்படின்னு சொல்லும்போது புதுசாக எந்த தொழிலை நம்ம தொடங்கலாம், எது தொடங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த விஷயத்தெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும், இப்படி பல ஆலோசனைகளை கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தொழில் முனைவோருக்கான ஆலோசகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க என்ன கூட்டத்துக்கு. தொழில் முனைவோருக்கான ஆலோசகர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலை தேடிட்டு போகிறத தாண்டி அதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, புதிய தொழில் முனைவோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னா அதோட குறை நிறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரியான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கும், ஒரு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த திட்டமிடுதல் எவ்வளோ அவசியமாக இருக்குது, அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு நிலைக்கு மேலே அவங்களால போக முடியல அப்படின்னு வரும்போது அதிலிருந்து ஒரு விரக்தியாகி வெளியில் மறுபடியும் வேலை தேடலாம் போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆலோசகராக தொழில் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன, எந்த மாதிரியான தொழிலெலாம் நம்ம தொடங்கலாம், அதில் என்ன பிரச்சனைகள் வரும், அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அதற்கான ஆலோசனை என்ன, இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. இது எல்லா அனுபவங்களையும் கருத்துக்களையும் எங்கள் நேர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக. ஒரு தொழில் முனைவோருக்கான ஆலோசகர் அப்படின்னு நம்ம பேசும்போது பொதுவாக எந்த தொழிலெலாம் நம்ம தொடங்கலாம், ஆனால் ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா யார் ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு சரியான நபர், என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும்னு நம்ம பேசலாம் சார். இந்த கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் தான். இதுதான் நிறைய பேரோட ப்ராப்ளமாக இருக்குது. இதில் மெயின் என்னென்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒருத்தர் பணம் போட்டு தான் தொழில் ஆரம்பிக்க முடியும். ஒன்று நாலேஜ் பேஸ்டில் தொழில் ஆரம்பிக்கிறது, இன்னொன்று பணத்தை போட்டு தொழில் ஆரம்பிக்கிறது. அந்த பணத்தை போட்டு தொழில் ஆரம்பிக்கிற பட்சத்தில் இதோட பட்ஜெட் எவ்வளோ ரூபா வரைக்கும் அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல அவங்க தீர்மானம் பண்ணணும். சப்போஸ் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, 2 லட்ச ரூபா தான் அவருக்கு பட்ஜெட் இருக்குது. இந்த 2 லட்ச ரூபாவில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா இந்த 2 லட்சத்துக்கு என்னென்ன பண்ண முடியுங்கிறத முதல்ல எவ்வளோ வருஷம் வரைக்கும் இந்த பணம் தாங்கும். அதாவது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, 2 லட்ச ரூபா பணம் இருந்ததுன்னா முதல்ல போய் ஒரு இன்டீரியர் ஆரம்பிச்சு, இல்லை ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து, ஒரு மிஷின் ஆரம்பித்து, அப்படி இல்லாமல் அதோட மந்த்லி ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் தாங்கும், இந்த கேபிட்டலில் மட்டுமே ரன் பண்ணிடலாமா. என்ன எல்லாரோட பிளான் எப்படி இருக்குன்னா, முதல்ல ஆரம்பிச்சிட வேண்டியது, முதல்ல 3 மாதம் வரத்துக்குள்ளே எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும் சார், 3ஆவது மாதத்துலேருந்து எனக்கு அதுலேருந்து வர்ற பணத்தில் எடுத்து நாங்கள் ரொட்டேஷன் பண்ணி அப்படி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. எனி பிஸ்னஸ் கண்டிப்பாக மினிமம் 2லேருந்து 3 வருஷம் ஆகும். 3 வருஷத்துக்கு அவங்க ஒர்க்கிங் கேபிட்டலும் கேபிட்டல் பிளானும் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே அவங்க திரும்ப வந்துட்டு, சார் என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், அடுத்த ஸ்டெப்பு போக முடியல, இப்போ கையில் பர்ச்சேஸுக்கோ இல்லை சேலரி கொடுக்கறதுக்கோ பணம் இல்லாமல் நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட் முதல்ல பிளான் பண்ணுறாங்கல்ல, அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான பிஸ்னஸாக இருக்கணும். அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான பிஸ்னஸில் இது இந்த 2 வருஷத்துக்கு உண்டான கேஷ் ஃப்ளோவை பிளான் பண்ணிக்கணும். இதை என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, வெறும் நாலேஜ் மட்டும் அதில் இருந்தால் போகாது, அதுக்கு ஃபைனான்ஷியல் பிளானிங்கும் இருக்கணும். அந்த ஃபைனான்ஷியல் பிளானிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபைனான்ஷியல் பிளானிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குண்டான நபரை தேர்ந்தெடுத்து, எனக்கு நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இது என்னோடய பட்ஜெட்டு, இந்த இண்டஸ்ட்ரியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு ஃபீஸிபிலிட்டி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஃபீஸிபிலிட்டி அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பிஸ்னஸில் என்ன வரைக்கும் பொட்டென்ஷியல் இருக்குது, நம்ம வாங்கக்கூடிய மெஷினுக்கு 100% யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்குது, இந்த 100% நடக்கவே நடக்காது, 60% நடந்ததுன்னா இது எவ்வளோ நாளைக்கு ஓடும், இதோட ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ நாளைக்கு நம்ம வச்சுக்கணும், இதுக்கு என்ன மாதிரியான ஃபைனான்ஷியல் பிளான் பண்ணி வச்சுக்கணும், இதுக்கு என்ன மாதிரியான பேங்க் ஃபண்டிங் ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணினதுக்கு அப்புறம் பிஸ்னஸில் ஆரம்பித்தாங்கன்னா நடுவில் எங்கேயும் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. எனி பிஸ்னஸ் இப்போ நிறையா பேரோட ப்ராப்ளம் இது ஆரம்பிக்கிறவங்களுக்கு, இது பணம் போட்டு ஒரு தொழிலை ஐடென்டிஃபை பண்ணவங்களுக்கு, இது இல்லாமல் தொழில் ஆரம்பிக்கிறேன், பணம் இருக்குது, ஆனால் என்ன தொழிலை சூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணலான்னா, அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன துறையில் இருந்திருக்கு, ப்ளஸ் அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ரென்த் இருக்கா, நாலேஜில் ஸ்ட்ரென்த் இருக்கா, டெக்னாலஜியில் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த டெக்னாலஜியில் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலேட்டட் பிஸ்னஸாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அவர் எவ்வளோ கேபிட்டல் போட முடியும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோன்னா தென் அதிலேருந்து நம்ம அவரை எடுத்துகிட்டு போகலாம். இது ரெண்டுமே பணம் போட்டு ஆரம்பிக்கிறது. இது இல்லாமல் வெறும் நாலேஜ் மட்டும் வச்சுருக்கிறார், ஆனால் பணம் போடுறதுக்கு அவர்கிட்ட அதிகமாக இல்லை, அவர் வச்சுருக்கிற விஷயம் வேறு யார்கிட்டையும் அதிகமாக இல்லை அப்படின்னா தென் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டர்ஸ்லாம் இருக்காங்க. வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லுவோம், ப்ரைவேட் ஈக்விட்டின்னு சொல்லுவோம், ஒரு ஸ்டேஜ்லேயும் இருக்குது. அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். அது எகெயின் அவர்
இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி யாராவது ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி அவரை விட்டு பிளான் எடுக்க சொல்லி இதில் வந்து இவ்வளோ ரூபா பொட்டன்ஷியல் இருக்குது, இவ்வளோ க்ரோ ஆகும், இவ்வளோ நாள் கழித்து பணம் போடுறவங்களுக்கு எக்ஸிட் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணினதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ளே போகலாம். இது இன்னும் விரிவாக பேசணும்னா முதல்ல வந்து 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒன்று, பணம் இருந்து ஒரு பிஸ்னஸை தொடங்குறது, பணம் மட்டும் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்க 2 விதமானவங்களும் ஒரு தொழிலை தொடங்கலாம், அதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு தொழிலை தொடங்குறோம் அப்படின்னு வரும்போது பணம் அப்படின்னு வரும்போது இந்த மூலதனம் எப்படியா இருக்கணும் சார்? நம்ம சொந்தமாக கை காசு போட்டு பண்ணோமா, யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட கூட ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஃபண்டிங் அப்படின்னு வரும்போது எப்படி பண்ணணும் சார், சரியான முறையில் பண்ணணும்னா? இதுவும் நல்ல கேள்வி தான். இதில் வந்து எகைன் என்னென்னா, ஒரு ஃபண்டிங்கிறது வந்து எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட ஓன் கேபிட்டல்னு ஒன்று போடுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறாரு, அவர் 50 லட்ச ரூபா முதலீட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காருன்னா இதோட ப்ராஜெக்ட் சைஸ் வந்து 2 கோடி ரூபா வரைக்கும் பண்ணலாம். டெட் அண்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அதாவது சொந்த பணத்துக்கு உண்டான கேபிட்டல் விட 2 மடங்கு வரைக்கும் கடன் வாங்கலாம். அது வந்து எலிஜிபிலிட்டிலேயே இருக்குது. அதை முன்னாடியே பிளான் பண்ணினோன்னா கரெக்டான பேங்க் பாரோயிங்ஸே நம்ம வாங்க முடியும். அதுக்கு உண்டான மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி கேஷ் ஃப்ளோ ரெடி பண்ணி இதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய இருக்குது, ஃபீஸிபிலிட்டிலாம் பண்ணி தென் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணோம். இப்போ நம்ம போடுற கேபிட்டல் பழங்காலத்து சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லா பணத்தையும் நம்ம தான் போடணும், கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்க. அது எப்போ ஒர்க் ஆகும்னா அந்த லெவல்குள்ளேயே நின்றுடும். அடுத்த லெவல் போகிறதுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் நம்மளோட சொந்த முதலீட்டோட மதிப்பு வந்து 10% 15% கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கீங்க, ஒரு முதலீடு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. இந்த முதலீடு நீங்கள் 10 லட்ச ரூபா போட்டிங்கன்னா இது 10 தடவை ரொட்டேஷன் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து 15% வட்டி கால்குலேஷன் பண்ண முடியாது பேங்க் மாதிரி. இதே பேங்க்கில் நீங்கள் பாரோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு 15% வட்டி கொடுக்குறீங்கன்னா அது அந்த கட்டின பணத்தோடு முடிஞ்சிருது. ஸோ உங்கள் கேபிட்டலோட மதிப்பு 100% ஈக்குவல். ஸோ அதனால் உங்களோட கேபிட்டலையே 100% டெப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட க்ரோத் ஆன் உங்களோட ஓன் மணியில் இருக்கிற க்ரோத் அடங்கி போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு 30 லட்சம் பணம் வச்சுருக்கீங்க, 50 லட்சம் பட்ஜெட் இருக்குன்னா 30 லட்சத்தை கேபிட்டலாக போட்டு 30லேருந்து 60 லட்சம் வரைக்கும் பாரோயிங்கை வாங்கி பாரோயிங்க்கு வட்டி கட்டுற மாதிரி உண்டான பிஸ்னஸை ரெடி பண்ணி அதில் க்ரோ ஆனதுக்கப்புறம் அடிஷ்னல் 20 லட்சம் வச்சுருக்காருல்ல, அதை அடுத்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங்கில் அவர் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா க்ரோத் பொட்டென்ஷியல் நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் முதல்ல போட்டுருது, ஓன் கேபிட்டலில் போட்டால் தான் நமக்கு மதிப்பு, ஓன் கேபிட்டலில் தான் பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி பண்ணினாங்கன்னா க்ரோத் பொட்டென்ஷியல் குறைச்சலாக இருக்கும். இப்போ பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த்தில் இருக்கிற பெரிய கம்பெனி, சவுத் இந்தியாலையும் பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அவங்க எல்லாமே வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி ஹியூமன் பாடி நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே மாதிரி அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக பிளான் பண்ணாங்கன்னா எவ்வளோ வரைக்கும் க்ரோ ஆகணுமோ அவ்வளோ வரைக்கும் க்ரோ ஆகலாம் ஈஸியாக. பணம் இருக்கணுங்கிறது வந்து அவசியமாக கிடையாது. பணத்துக்கு உண்டான முறைகளை நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இதில் அவ்வளோ வசதிகள் இருக்குது உள்ள. ஓகே, இப்போ இதில் இன்னும் விரிவாக பேசணும் சார். ஒன்று நீங்கள் சொன்னீங்க பேங்க்னு நம்ம போனோம்னா அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது, அதை பண்ணோம்னா பேங்க்லேருந்து லோன் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் லோனுன்னு அப்ரோச் பண்ணும்போது ஒருத்தருக்கு எந்த ஒரு அசெட் எதுவும் இல்லை, பிஸ்னஸ் புதுசாக தொடங்குறாங்க அப்படின்னு போனால் எந்த பேசிஸில் வந்து அவங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து லோன்லாம் கொடுப்பாங்க சார்? இப்போ அதுக்கு எகெயின் ஒரு பதில் ஒன்று. இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ் ஹவுஸுமே அசட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கடன் கொடுப்பேன்னு சொன்னாங்கன்னா யாருமே பிஸ்னஸ்மேன் ஆக முடியாது. அசட் வச்சுருக்கவங்க எதுக்கு அடுத்த பிஸ்னஸ் போய் பண்ணணும், அதை விட கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு தான். அப்படி கிடையாது. ஆனால் ஒரு கேபிட்டலுங்கிறது நம்ம கையிலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் போடுறீங்க, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறீங்க அப்படின்னீங்கன்னா 1 கோடி ரூபா உங்களுக்கு முதல் நாளே தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கையில் வச்சுருக்கிற அமௌண்ட்டில் 10 லட்சத்தில் முதல்ல இடத்த வாங்கி வச்சுருக்கணும். இடத்த வாங்கி வச்சதுக்கப்புறம் மெஷினரி வாங்க போகிறீங்க. மெஷினரியோட காஸ்ட் வந்து ஒரு 20 லட்ச ரூபா, பில்டிங்கோட காஸ்ட் ஒரு 30 லட்ச ரூபா, ஒர்க்கிங் கேபிட்டல் பணம் ஒரு 10 லட்ச ரூபா. இப்படி தான் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் 10 லட்சத்தை வச்சுக்கிட்டே இதிலேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடலாம். எப்படி போக முடியும்னா 10 லட்சம் கேபிட்டல் நீங்கள் போடுறீங்க, பேலன்ஸ் ஒரு 20 lakhs முதல்ல அட்வான்ஸாக பேங்க்லேருந்து வாங்கிக்கிறீங்க, விச் இஸ் 1:2 டெட் ஈக்விட்டி ரேஷியோவில். வாங்கினதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் பேசிஸில் பேங்க்கில் பணம் வாங்கிக்கலாம். முதல் நாளே நீங்கள் 1 கோடி ரூபா வாங்க முடியாது. இது வந்து ஸ்டேஜஸாக தான் அவங்களும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி உள்ளே வரும். ஓகே, இப்போ நிறைய கார்ப்பரேட் செக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை பேங்க்காக இருக்கட்டும், இந்த பங்கு வர்த்தகம் அப்படின்னு நம்ம நிறைய பார்க்குறோம்ல.
பப்ளிக் இஷ்யூன்லாம் போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரைவேட் செக்டர்ஸ்லேருந்தோ இல்லை பொதுமக்கள்கிட்ட அதோட பங்களிப்பையும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு சிக்கல்கள் என்ன இருக்கும் சார்? பொது பப்ளிக் இஷ்யூன்னு போகிறது வந்து இப்போ அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இது வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் வந்து டெட்டுங்கிறது கடன், ஈக்விட்டிங்கிறது முதலீடு. டெட்டுங்கிறது நம்ம எவ்வளோ போடுறோம், ஈக்விட்டி எவ்வளோ போடுறோங்கிறத வச்சு தான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் அப்பில் 2 ஸ்டேஜ் நம்ம பேசணும். ஒன்று ஓனாக போடுறது, இல்லைன்னா வெளியிலேருந்து பாரோ பண்ணுறது. அந்த ஓனாக போடுறதுல அவங்க ஓன் கேபிட்டல் வந்துடும், எகன் டெட் வந்துடும். ஈக்விட்டி வந்து பாரோ பண்ணும்போது சீடு கேபிட்டல்னு சொல்லுவோம், இல்லைனா ஸ்டார்ட் அப் கேபிட்டல்னு சொல்லுவோம். அதுக்குன்னு தனியாக ஃபண்டர்ஸ் இருக்காங்க, இந்தியாவிலே இருக்காங்க, எக்கச்சக்கமான ஃபண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ்க்கு இவ்வளோ ஸ்கேலிங் அப் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸ்கேலிங் அப்புங்கிறது இதை எத்தனை மடங்கு பெருசு பண்ண முடியும் அப்படிங்கிற பிஸ்னஸுக்கு சீடு கேபிட்டலுக்கு பணம் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ப்ராப்பரான ப்ரப்போசல் கொடுத்து அவங்க ப்ராப்பரான எக்ஸிட்னா அவங்க எப்போ அந்த பணத்துலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஸ்கீமை நம்ம அவங்களுக்கு ஓரளவு இண்டிகேட் பண்ணோன்னா அதுக்குள்ளே வந்து அவங்க போடுவாங்க. இது ஸ்டார்ட் அப் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, இது ஒரு வருஷம் ஆகிடுச்சு, கொஞ்சம் அப்படியே க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ப்ரைவேட் ஈக்விட்டின்னு ஒன்று இருக்குது. ப்ரைவேட் ஈக்விட்டிங்கிறது பப்ளிக் இஷ்யூக்கும் முன்னாடி ஸ்டேஜில் வராங்க. அவங்க வந்து அவங்க போடுற பணத்தை பப்ளிக் இஷ்யூ போகும்போது அவங்க வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பப்ளிக் இஷ்யூ போகிறதுக்கு முன்னாடி நிறைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. இவ்வளோ ரூபா கேபிட்டல் இருந்தால் தான் வந்து இவ்வளோ ரூபா கேபிட்டல் இருக்கணும், இவ்வளோ டர்ன் ஓவர் இருக்கணும், இத்தனை வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் அவங்க பப்ளிக் இஷ்யூ போக முடியும். எகெயின் இப்போ வந்து கவர்மெண்ட்டில், அதாவது எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு லிஸ்டிங் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்சியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதிலெல்லாம் வந்து மினிமம் க்ரைட்டீரியாலேயே கூட பப்ளிக் இஷ்யூ ஆக முடியும். பப்ளிக் இஷ்யூ போகிறதுல வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அட்வான்டேஜ் வந்து எந்த கம்பெனியாக இருந்தாலும் ட்ராக் ரெக்கார்டு இருந்து ப்ராஃபிட்டபிலிட்டி மினிமம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க பப்ளிக் இஷ்யூ போகலாம். இப்போ நீங்கள் எப்படி ஒரு இன்வெஸ்டாரை கன்வின்ஸ் பண்ணி பணம் வாங்கி போடுறோமோ அதே மாதிரி தான் பப்ளிக் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பல இன்வெஸ்டாரை கன்வின்ஸ் பண்ணி பணம் வாங்கி போடணும். அந்த பல இன்வெஸ்டாரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து பப்ளிக்லேருந்து பணம் வாங்குறதுனால இதுக்குண்டான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் தான் கிடைக்கும். அதுக்கு வந்து மர்ச்சன்ட் பேங்கர் அப்பாயின்ட் பண்ணணும், ரோட் ஷோ வெளியில் போய்ட்டு இதை பற்றி மார்க்கெட் பண்ணணும், இந்த ரேஷியோக்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, பப்ளிக் இஷ்யூ அப்படிங்கிறது ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் லிஸ்டட் ஆகிடுச்சுன்னா உங்களோட அந்த ஓனரோட மதிப்போ இல்லை அந்த கம்பெனியோட மதிப்போ இல்லை அந்த ஷேர் ஹோல்டரோட மதிப்போ எத்தனை ப்ரைஸ்லேருந்து வந்து நிர்ணயம் ஆகிடும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவோம். சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கிற கம்பெனி 1000 ஷேரை இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா 10 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இதோட இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாயாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட ஒர்த்து வந்து 1 கோடி ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ உடனடியாக அதோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிடுது. இது ஆறுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, அந்த கம்பெனியோட பாரோயிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப அடுத்த ரவுண்டு கடன் வாங்க முடியும். ஒன்ஸ் பப்ளிக் இஷ்யூ ஆச்சுன்னா அடுத்த பணம் போடுறவங்களுக்கு ஈஸி லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக அவங்க ஷேரை விற்றுட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செகண்ட் ரவுண்டு ஃபண்டிங் வாங்குறதெல்லாம், அதாவது 2வது ரவுண்டு அவங்களுக்கு பணம் வேணும்னா அந்த ஃபண்டிங்லாம் வாங்குறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. இது அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடாது, வழிமுறைகள், இது விதிமுறைகள். இவங்க வந்து பப்ளிக்கு ரெஸ்பான்சிபிள், அவங்களோட பணத்துக்கு, எக்ஸ்சேஞ்சுக்கு ரெஸ்பான்சிபிள், ஆர்ஓசி, இன்கம் டேக்ஸ் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களோட ரெக்கார்டோ ஒரு இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அது பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட்ஸை ஃபாலோ பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸை பண்ணணும், கம்பெனி செக்ரட்டரின்னு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இது ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த மைண்ட் செட் ரெடியாக இருந்ததுன்னா பப்ளிக் இஷ்யூ வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இது வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்கன்னா இதுலேருந்து பல மடங்கு அவங்க க்ரோ ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது. தொழில் முனைவோருக்கான ஆலோசகராக புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா யார் தொடங்கலாம், எந்த மாதிரியான தொழில்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, ஒரு தொழில் தொடங்கினதுக்கப்புறமா எந்த பிரச்சனைகள் வரும், ஒருத்தர் அறிவு சார்ந்த விஷயத்தில் நுணுக்கமானவராக இருந்தால் பணம் இல்லைனாலும் சரி, பணம் மட்டும் மூலதனமாக வச்சு ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, எப்படி வாய்ப்புகள் இருக்குது, அதில் என்ன சிக்கல்கள் இருக்குதுன்னு நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் தொழில் முனைவோருக்கான ஆலோசகர் திரு நாராயணன் அவர்கள்கிட்ட புதிய தொழில் தொடங்குவது பற்றியும் அதற்கான பிரச்சனைகள், சிக்கல்கள், சவால்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இதில் உள்ளடக்கி இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாம் வச்சு பண்ணுறவங்களுக்கு இது கரெக்ட். இப்போ சாதாரணமாக சின்னதாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முதலே ஒரு 2 lakhs அப்படின்னு சொன்னீங்க. 2 lakhsலலாம் இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பெருசாக நம்ம தொடங்க முடியும்னு தெரியல. ஆனாலும் இப்போ ஒரு குறைஞ்ச அளவில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு எண்ணம் ஆர்வம் இருக்கிறவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கான ஆலோசனைகள்லாம் எந்த மாதிரியான வாய்ப்புகளை முதல்ல பரிந்துரை பண்ணுவீங்க? இப்போ குறைந்த முதலீடு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். ஒன்று வந்து குடிசை தொழில் மாதிரி ஒன்று இருக்குது, இல்லை அதுக்கடுத்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து லார்ஜர் ஸ்கேல். இது வந்து இதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ 2 லட்ச ரூபாவில் தொழில் தொடங்குறதுங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு ஷாப் ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு ட்ரேடிங் வேணால் பண்ணலாம். இது